சகோதரி, என் கேள்வி அபிமெலேக், ஆபிரகாம் மற்றும் சாரா ஆகியோரின் காலங்களை அடிப்படையாக கொண்டது. குறிப்பாக ஆதியாகமம் 20:2 நான் வாசிக்கப் போகிறேன், நீங்கள் அனுமதித்தால். அவன் கேராரிலே தங்கியிருந்தபோது தன் மனைவி சாராளை சகோதரி என்று சொன்னான். சகோதரி. வெளிப்படையாக ஆபிரகாம் இந்த சமயத்தில் தனது வாழ்க்கையை பாதுகாக்க பொய் சொன்னார். நாம் எல்லாம் இங்கு அறிந்துள்ளோம். இது ஒரு திட்டமாக இருந்தது. ஆனால் இந்த வகை செயல்களில் ஏதாவது எல்லை உள்ளதா சகோதரி? நாங்கள் ஒரு திட்டமாக உள்ளது என்று கூறி பொய் சொல்லி நம்மை நீதி செய்யலாமா அல்லது முடியாது? நாங்கள் இந்த தவறில் சிக்கி ஆண்டவருக்கு இடர் செய்ய வேண்டுமா? முதலில் நாம் ஆய்வு செய்ய வேண்டியது ஆபிராமம் மோசேயின் சட்டத்தில் இல்லாதவர் என்பது. அவருக்கு அது பாவமல்ல. ஏனெனில் அவர் மோசேயின் சட்டத்தில் இல்லாதனால் அவனுக்கு அது பாவமல்ல. ஏனெனில் இதுவரை கடவுள் அவனுக்கு இவ்விவரங்களை செய்யாதே என்று சொல்லவில்லை, பொய்யல்லாமல். அதனால் அவன் சட்டத்தில் இல்லை. அது முதலில் ஆய்வு செய்ய மேலும் ஒரு விஷயத்தை பார்வையிட வேண்டியது என்பது பொய் என்றால் என்ன என்பதை. ஏனெனில் மக்கள் அனைத்தையும் பொய்யாக அழைக்கின்றனர். ஆனால் பொய்கள் உண்டு. பொய் அது அழிக்கும். பொய் ஒருவரையோ ஒன்றைய பொய் ஒருவரை அல்லது ஒன்றை அழிக்கின்றது. அது மற்றொருவருக்கு கேடு செய்கின்றது. பொய் மிகுந்த தீமையை ஏற்படுத்துகின்றது. அது கேடு செய்கின்றது. நாம் அபிராமம் பொய் சொன்னார் என்று சொல்வதாக இருந்தால் அவன் அவளுக்கு காயம் செய்து விட்டான். அவன் அவளை என் சகோதரியாக கூறும்போது அவன் யாருக்கும் காயம் செய்யவில்லை. மேலும் அவன் தன் வாழ்க்கையை காப்பாற்றியுள்ளான். அவன் தன் வாழ்க்கையை காப்பவர் செய்தது அவரது மனைவிக்கு மதிப்பை வழங்குவது. அப்போது அவர் அங்கு பொய்யாக வாய்ப்படுத்தவில்லை. அவர் தன்னை காப்பாற்றுவதற்காக அவர் அதை சொன்னதால் அவர் பொய் சொல்லவில்லை. இல்லையேல் மன்னனாபிராம் எண்ணியது இதுவே ஆகும். அவன் தன்னை காப்பாற்ற விரும்புகிறான், மேலும் அவள் மிரட்டப்பட வேண்டாம் என்று. அப்பொழுது அவன் எந்த கேடும் செய்யவில்லை. அது நாம் பொய் என்று நினைக்கும் விஷயம். அது பொய்யங்கு அவன் எவருக்கும் கேடு செய்யவில்லை. அது நாம் எண்ணும் பொய்யல்ல. அது பொய்யல்ல, ஏனெனில் அது யாருக்கும் கேடு செய்யவில்லை. மன்னனுக்கும் கேடு வந்ததில்லை. அல்லது ஒரு வகையாக மன்னனுக்கு. கடவுள் இதை மொழிபெயர்க்கவும். கடவுள் அவரிடம் ஒரு தெளிவை அறிவித்தார். அவர் அவளை தொடாமல் இருக்க வேண்டும் என்பதை கடவுள் அவரிடம் அறிவித்தார். ஆனால் அது அந்த மன்னனுக்குத்தான் ஒரு நன்மையாக இருபின் வரும் உரையை மொழிபெயர்க்கவும். ஆராய்ச்சியானவர் பைபிளில் கடவுள் மிரட்டும் பொய்யை, அது கேடு கெடுக்கும் பொய், அது தீமையாகும், அது மோசடிக்கும், அது ஒரு நபர் துன்பப்படுகிறார், அவர் மிகுந்தும் அவர் ஒன்றிலே நம்பிக்கையை வைத்துள்ளார் மற்றும் அவருக்கு ஒரு பொய்யை சொல்கின்றார். அவர் ஒன்றிலே நம்பிக்கையை வைத்துள்ளார் மற்றும் அவருக்கு பொய்யை சொல்கின்றார், அவருக்கு பொய்யாக சொல்கின்றார். அவன் துன்பப்படுகிறான், அவனுக்கு மோசமாக உண்டு, அவன் அவமானப்படுகிறான், அவன் எல்லாவற்றையும் உணர்கிறான், அவன் வலியை உணர்கிறான், அவன் பொறாமையை உணர்கிறான். என்ன கடல் ஒரு பரிணாமத்துடன் வருகிறது. அதுவே உண்மையான பொய். ஆபிரகாமின் இதில் எந்த பொய் இல்லை. அவரிடத்தில் எந்த பொய் இல்லை. அவர் அதை செய்ததற்கு கடவுள் அவரை கோபித்து விடவில்லை. ஆனால் மேலும் கடவதிடீர் என்று கடவுள் அவனுக்கு தன்னை அப்படியே பாதுகாக்க திறனை வழங்கினார். அதே போன்று ராஜா தாவீதுக்கும் அவன் வாழ்க்கையை அழிக்க தேடிய போதும், அவன் எதிரிகளின் வாயில் இருந்த போதும் நடந்தது. அவன் மேலும் அவன் பைத்தியமாக நடித்ததாக கூறுகிறார். அவன் தன் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக பைத்தியமாக நடித்தார். இல்லையெனில் அவர் வாழ்க்கையை அவருக்கு அகற்றி விடுவார்கள். அவன் பைத்தியமாக நடித்து மாவர் அங்கு இருந்து மீண்டு வந்தார். அதை மிகுந்த கவனத்தில் கொள்ள வேண்டாம். அவர் அதனால் மீட்பு பெற்றார். அதுவும் ஒரு பொய் அல்ல. அவர் செய்த ஒரு செயல் அது. அவர் பொய் சொல்லியதாக கடவுள் மதித்தவர் யாரையும் கேடுபடுத்தவில்லை, யாரையும் பாதிக்கவில்லை. அவர் அப்படியே சொன்னார். மேலும் உண்மையான பொய்யானது மிகுந்த கேடுகளை ஏற்படுத்துகிறது, அது பாதிக்கும். உண்மையான பொய்யானது மிகுந்த வனம் மேல், ஒரு மக்கள் உலகின் மேல் அல்லது ஒரு மனிதனின் மேல் பொய்யை விடுவது அதன் அளவுக்கு, அல்லது நாம் என்ன பொய் சொல்லுகிறோம் அதன் அளவுக்கு பொய் சொல்லுகிறோம், உறுதிப்படுத்துகிறோம். ஆகையால் அது கிதை பொருள் பெயர்ப்பு செய்யும்போது
ஒருவர் கடவுளுக்கு நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கும்போது மற்றொருவர் அவருக்கு பொய்யல்கள் மற்றும் பொய்யல்களை சொல்லி அவர் நம்புகின்றார். பின்னர் அவர் இதனையும் முடித்து, இது அனைத்தும் சரியானது என்று நினைத்தேன். இப்போது என்னை பாருங்கள், ஏமாற்றப்பட்டு மருமகளாக உண்டாகிவிட்டேன். என்னை ஏமாற்றிவிட்டார்கள். இப்போது நான் மிகுந்து அச்சமாது அப்படியே நீங்கள் பொய்யால் வரும் அதிர்ச்சிகரமான கான்சிக்வன்சஸ்களை காண்கின்றீர்கள். அதுவே உண்மையான பொய். அது தேவன் முன்னில் பாவமாகும். அது நாம் ஒருவரை ஒருவர் மேல் மோசமாக ஏமாற்றாதீர்கள். நமொழிபெயர்ப்பு OS